ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வேலை உறுதி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஇஓ எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு திணை தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கொன்றை, காயா, குருந்தம் ஆகிய மரங்கள் டேஸ் திணையின் கருப்பொருட்கள் ஆகும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இதுக்கான ஆன்சர் என்னது, முல்லை. அப்போ நம்ம இந்த திணையில் இருந்து அந்த சார்ட்டை நீங்கள் ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ண முடியும். ரெண்டாவது பொறுத்துக. பொறுத்துக வந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து தான் நம்ம கேட்டிருக்காங்க பாருங்கள். விதைனா எதில் வரும்? கத்தரி, மிளகாய். கொட்டைனா மா, பனை. முதிரை அப்படின்னு என்னது? அவரை, துவரை. முத்து அப்படின்னா வேம்பு, ஆமணக்க. ஸோ நீங்கள் இந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு லெசனை தரோவாக படிச்சிருக்கணும். புரியுதா? ஏன்னா அதில் இருந்து நமக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், இது வந்து இலக்கணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வளை ஈ அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து என்ன தான் நம்ம சொல்கிறோம்? சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். அதே மாதிரி உரு துயர் அப்படின்னா என்னது? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இந்த மூன்றையுமே குறிச்சிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பெருமுது அப்படின்ற. பெருமுது அப்படின்னா என்னது? அந்த நம்ம இதை பிரிக்கிறப்ப என்ன வரணும்? மை விகுதி வரணும், அப்படி தானே? ஸோ அப்போ பெருமை ப்ளஸ் முது அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும் தானே? அதனால இது என்னது? பண்பு தொகை. அடுத்து என்னது? நோக்கி. ஸோ நோக்கி அப்படின்னா என்னதுன்னா வினை எச்சம். ஸோ அப்படின்னு முடிஞ்சாலும் அதை நம்ம வினை எச்சம் சொல்லி ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதை நல்லா நம்ம இன்னும் படிச்சுக்கணும். ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதனால இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைனா என்னது? செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கிறது தான் நம்ம செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெட்டெழுத்துக்கள், சரியா? அப்போ ஓதல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ ஓவன்னா வந்து உச்சரிக்கிறோம் இல்லையா? அதுதான். அடுத்தது உரா அர் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதான் மொழி இடை. அடுத்து நல்ல படா அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது என்னது? மொழி இறுதி. ஸோ இது எல்லாமே என்னதுன்னா செய்யுளிசை அளபடை. நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து கேட்பாங்க, நம்ம அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது இன்னிசை அளபடை. ஸோ இது என்னென்னா செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் அதை வந்து குறியில் வந்து நெடிலாக்கி அளபடை. அதாவது சும்மா இருக்கிறப்ப அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட்டி சொல்கிறது. ஓ, நம்ம நார்மலாக ஓஹோ அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஓ அப்படின்னு நம்ம இழுக்கிறோம் இல்லையா? அப்போ நார்மலாக இருக்கிறத கொஞ்சம் ஏற்றி சொல்கிறோம்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? இன்னிசை அளபடை. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பாருங்கள், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. ஸோ இதில் பாருங்கள் தூவும். ஸோ மோஸ்ட்லி இந்த தூவும்னு வந்துட்டாலே நம்ம இன்னிசை அளபடை தான். அதை ஊன்ற வார்த்தையை நம்ம எக்ஸ்ட்ராவாக போடுறோம் இல்லையா? ஸோ அதனாலே இதை வந்து இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சொல்லிசை. சொல்லிசை அளபடைனா ஈன்ற வார்த்தையை நம்ம சேர்ப்போம். இது என்னன்னு பாருங்களேன். செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ உரணசை உள்ளம் துணையாக சென்றார், வரணசை இன்னும் உளேன். ஸோ அப்போ அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்கிறோம் இல்லையா, சேர்க்கிறோம் இல்லையா? அதுதான். ஸோ அதான் என்னது? சொல்லிசை அளபடை அப்படின்றாங்க. அடுத்தது ஒற்றளபடை. ஸோ இது ஒற்றளபடை என்னன்னா உங்களுக்கு இது பார்த்தோன்னே தெரிஞ்சு ஒரு வார்த்தையை அதாவது எங்கனம் அப்படின்னா எங்கு போட்டு இங்கு பக்கத்தில் இன்னொரு இங்கு போடுவாங்க, அதுதான். அப்புறம் இலக்கிய அப்படின்னு நம்ம சொல்கிறதுல அந்த அக்கனான்றது நம்ம ஓசை கம்மியாக தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் அதை 2 தடவை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் என்னது? ஒற்றளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இதை இப்போ நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் முக்கியமான பாயிண்ட் இது. இங்கு, இங்கு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு, இவ்வு, இல்லு, இல்லு. ஸோ இது வந்து என்ன நம்ம சொல்லலாம்னா ஞன, நமன, எரள, வளல அப்படி நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி மைண்டில் செட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை படிச்சுக்காங்க. கண்டிப்பாக ஒன்று உங்களுக்கு எப்படி கேட்கலாம்? 1 வேர்டு மாதிரியே கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, செய்யுள் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது டேஸ் அளபடை எனப்படும் அப்படின்னும் நமக்கு 1 வேர்டு கேட்கலாம். இல்லைனா இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகளை கொடுத்து இது என்ன அளபடை அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ கொஸ்டின் எப்படி வேணாலும் வரலாம், நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும்.
ஓகே. இப்போ இதை பாருங்க, இலக்கண குறிப்புலாம் நம்ம ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு செய்யுளுக்கு பின்னாடியும் கண்டிப்பா இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதையெல்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். நீங்க இப்ப 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைய வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டா பிடிச்சிட்டிங்கனாலே போதும், அந்த பொண்ணு இல்ல அந்த பையன் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க. சரி, ஒருட்டு நம்ம பார்த்துருவோம். மூதூர் அப்படின்னா என்னது? அப்போ முதுமை ப்ளஸ் ஊர் நம்ம பிரிக்க முடியாது. அந்த மையன்ற விகுதி பிரிஞ்சிச்சுனாலே அது பண்பு தொகை தான். அதே மாதிரி உரு தொயர் அப்படின்னா அந்த 3 காலங்களை குறிச்சிச்சுனாலே அதை வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது கை தொழுது. அப்ப கையால் தொழுது, அந்த ஆள்ற வேற்றுமை உருவு மறைஞ்சு வருது இல்லையா? ஸோ அதனால அது 3ஆம் வேற்றுமை தொகை. அதே மாதிரி தடக்கை அப்படின்னா உரிச்சு. அப்ப சால தவ உனின அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு சில வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதில் இருந்து நமக்கு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு கொஸ்டினை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினில் வேறு எப்படியெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்றத நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். ஓகே தானே? ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு முதல்ல வரக்கூடிய 10 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 20 மார்க்கு, அப்படி தானே? ஸோ அதனால் நீங்கள் அந்த 10ல் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக அடித்தாலே 2 மார்க் உங்களுக்கு. ஸோ அதனால் நல்லா இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று 1, இது இந்த மாதிரி டைப்பு கேட்பாங்க. ஒன்று நார்மலான ஒன் வேர்டு மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த கூற்று கொடுத்து காரணம் கொடுத்து கூற்றும் காரணம் சரியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை பொறுத்துக கேட்பாங்க. நமக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ கொஸ்டின் வெரைட்டிஸை நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணல மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நார்மலாக எவ்வளோ புக்கு வேணாலும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் கொஸ்டின் எப்படி வரும்ன்றத நம்ம சொல்லவே முடியாது. அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கனாலே போதும். ஓகே, கூற்று 1 என்னன்னு பாருங்கள். 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு ஆகும். கூற்று 2, முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டது. இதுக்கு நீங்கள் முல்லைப்பாட்டுன்ற அந்த செய்யுளை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் கீழே நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடலின் 1 முதல் 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முக்கியமான பாயிண்ட் பாருங்க, முல்லைப்பாட்டுன்றது என்னது? ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. ஆனால் கூற்று 2ல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தவறு தான். அப்போ கூற்று 2 தவறு. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது அப்படின்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 1 கரெக்டு, செகண்ட் 1 தப்பு. இப்போ ஆன்சர் என்ன வரும்? கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நூல்வெளி, அதாவது ஒவ்வொரு செய்யுளுக்கு கீழே உள்ள நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு, இதையெல்லாம் நீங்கள் நல்லா தரோவாக படிக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு. எங்கிருந்து வருகிறீர்கள், உணவு உண்டீர்களா என்று கேட்பது வினா வகையில் எந்த வகையில் அடங்கும்? இது ஒரு இலக்கணம். புரியுதா? ஸோ எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தெரியாது. நீங்கள் எங்கேருந்து வரீங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறதுனால இது அறியா வினா. ஓகேவா? அடுத்தது உணவு உண்டீர்களான்னு நம்ம கேட்குறோம். ஸோ உணவு உண்டீர்களான்னு நம்ம கேட்குறப்ப அது நாம் வந்து இப்போ அவங்க சாப்பிட்லன்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த சாப்பாடை கொடுக்க போகிறோம். அப்போ அது என்ன பண்ண போகிறோம்? நம்ம கொடை வினா, நான் கொடுக்கறதுக்காக கேட்கக்கூடிய வினா. ஸோ இதை தான் நம்ம வந்து ஆன்சர்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கப்புறம் ஒன்றுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 1 பாருங்கள், அறிவினா. அறிவினானா என்ன அர்த்தம்னா தான் விடை அறிந்தது. அதாவது ஒருத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்றதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்துட்டு நான் அது பொருட்டு நான் ஒரு கேள்வியை கேட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அறிவினா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆசிரியருக்கு தெரியாமல் கேட்கல, நாம் சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு புரிஞ்சுதான்றதுக்காக கேட்குறேன். அப்போ கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சரு கேட்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுப்பா? அறிவினா. அவ்வளோதான். அறியாவினானா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த என்னன்னே எனக்கு தெரியாததுனால தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் அப்படின்னா அது அறியாவினா. இது என்ன? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஏன்னா ஆசிரியருக்கு நல்லா தெரிஞ்சாதான் மாணவனுக்கு சொல்லித்தர முடியும். அதுக்கு பேர் அறிவினா. மாணவன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறதுனால அது அறியாவினா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது ஐயவினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது.
ஓகேவா? இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். அப்போ எனக்கு ஒரு செயலை செஞ்சவங்க இதுவா அதுவா இப்படியா அப்படியான்னு ஒரு டவுட்டு வருது அப்படின்னா அதை தெளிவு செய்கிறதுக்காக நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஐய வினா. இப்போ அடுத்தது குழல் வினா. குழல் வினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு நான் கேள்வி கேட்குறது. சரியா? இப்போ சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா அவன் சாப்பிடலன்னா நான் கொடுக்கணும். அதுக்காக வேண்டி நான் கேட்குறது தான் என்னது? குழல் வினா அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு என்னன்னு பாருங்க. ஜெகநாதன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலாசிரியரிடம் வினவுதல். அப்பனா நீங்கள் வச்சுருக்கீங்களா நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதான் என்னது? குழல் வினா. ஓகேவா? ஸோ அடுத்தது குழல் வினானா வாங்கிக்கிறதுக்காக, கொடை வினா தான் நம்ம கொடுக்கறதுக்காக. சாரி, குழல்னா என்னது? வாங்குறதுக்காக, கொடைனா கொடுக்கறதுக்காக. அதான் என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா? அப்போ உன்ட்ட இருக்குதா? என்கிட்ட 2 இருக்குது, உன்ட்ட இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன்னா நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். இதே இது நம்ம மேலே பார்த்தது என்னன்னா ஜெகநாதன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட வந்து வாங்குறதுக்கு பார்க்குறேன். ஓகேவா? அப்போ வாங்குறதுனா குழல் வினா, கொடுக்கறதுனா கொடை வினா. ஓகேவா? அடுத்தது ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். ஸோ நம்ம கேள்வி கேட்கறது மூலியமாகவே நம்ம அந்த வேலையை வாங்குறது. ஸோ இதுதான் என்னதுப்பா? ஏவல் வினா. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் வினா வகைகள் என்னென்ன அப்படின்றது. அறிவினானா என்னது? எனக்கு ஆன்சர் தெரியும், தெரிஞ்சிருந்து நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்குறது. அறியா வினானா தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது. ஐய வினானா எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது, நீயா நானா இதுவா அதுவான்னு எனக்கு ஒரு டவுட் வருது, அதனால நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஐய வினா. குழல் வினா அப்படின்னா என்னது? நான் ஒரு பொருளை உங்கள்கிட்ட வந்து வாங்க விரும்புகிறேன்றது மாதிரி நான் கேட்டேன் அப்படின்னா அது குழல் வினா. கொடை வினானா என்கிட்ட இருக்கிறத நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் கொடை வினா. ஏவல் வினானா வேலை செய்கிறதுக்காக ஒரு கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா எனக்காக ஒரு வேலை செஞ்சு கொடு அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுப்பா? ஏவல் வினா. அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேருந்து வரேன்னு எனக்கு தெரியாமல் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அப்போ அதுக்கு பேர் என்னது? அறியா வினா. உணவு உண்டீர்களா அப்படின்னு நான் கேட்டேன்னா நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால இது என்னது? கொடை வினா. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எது? ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல். இப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்போ நம்ம இங்கே இதுக்கு நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சிங்கனாலே இது ஈஸியாக கொஸ்டின் அதுக்கு தான் சொல்கிறது, போன உடனே ஆன்சர் எழுதுற வேண்டான்னு. இப்போ நம்ம மேலே பார்த்துட்டு வந்தோமா, கூற்று 1, 2ன்னு பார்த்துட்டு வந்தோமா, அதில் என்ன சொல்லியிருந்தாங்க? முல்லைப்பாட்டு வெண்பாவால் ஆனது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கீழே பாருங்களேன், ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அந்த ஒரு நூல் குறிப்பை படிச்சிருந்தா இந்த இதுக்கு ஆன்சரும் எழுதிடலாம், அதுக்கு ஆன்சரும் அடிச்சிடலாம். அப்படி தானேப்பா? அப்போ பாருங்க, திருவாரூர் மும்மணி கோவை குமரகுருபரர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு வேற வேற வெண்பாவால் ஆயிருக்குது. ஆனால் இந்த முல்லைப்பாட்டு மட்டும்தான் என்னது? ஆசிரியப்பாவால் இயற்றியிருக்காங்க. முல்லைப்பாட்டு மட்டும்தான் ஆசிரியப்பா. ஸோ இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. திருக்குறள் அப்போ நம்ம மற்றதையும் பார்க்கணும், கரெக்டு தானே? ஸோ மற்றதில் என்னன்னு பாருங்க, திருக்குறள்னா வெண்பாவால் இயற்றப்பட்டது, சீவக சிந்தாமணி இதில் விருத்தப்பாவால் இயற்றப்பட்டது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஒரு இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, 10ஆம் கிளாஸ் புத்தகத்தை எடுக்கிறீங்க, அதில் என்னென்ன பாடல்கள் இருக்குன்றதை பாருங்கள், அந்த பாடலுக்கான ஆசிரியரை தனியாக எழுதிக்கோங்க. 2வது ஆசிரியர் தனியாக எழுதுனதுக்கப்புறம் அது எந்த வெண்பாவால் ஆயிருக்கு, வெண்பாவா, ஆசிரியப்பாவா, கலிப்பாவா, வஞ்சிப்பா, நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதில் இந்த பாட்டு இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. இது டேரக்ட் கொஸ்டின் நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் இதை நல்லா படிச்சுக்கணும். ஓகே தானேப்பா? சரி, இப்போ அடுத்தது முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை கண்டுபிடி. பார்த்தீங்களா? இப்போ தான் நம்ம மேலே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துட்டு வந்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அதில் ஒரு மரத்தை கொடுத்து இது என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க, அப்படி தானேப்பா? ஆனால் இதில் பாருங்கள், முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம், இருந்தாலும் நமக்கு நல்லா தெரிஞ்சாதான் இது ஆன்சர் எழுத முடியும். ஆமாம் தானே? ஸோ இங்கே பாருங்கள், முதற் பொருள்
கருப்பொருள் உரிப்பொருள். அப்போ முல்லையை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அப்படி தானே? ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு பூவை பற்றி கேட்குறாங்க. அப்போ பூவில் முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. அப்போ நமக்கு நல்லா நம்மளை குழப்பறதுக்காகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முல்லைப்பூவும் கொடுத்துருக்குறாங்க, பிடவமும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கடைசி வர்றதை மட்டும் பாருங்கள், தாளம்பூ, தோன்றிப்பூ, அல்லிப்பூ இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால் நம்ம இதை நல்லா படிச்சிருந்தா தான் அதை அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போ தோன்றிப்பூ அப்படின்றது எதில் தான் வரும், முல்லையில் தான் வரும். ஓகே தானே? சொன்னால் நல்லா படிச்சுக்கோங்க. கருப்பொருள் உரிப்பொருள் மற்ற எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக இருந்தால் தான் இந்த கொஷின் அட்டன் பண்ண முடியும். நம்ம இந்த எக்ஸாம்லே இப்போ பாருங்கள் 2 4 மார்க்கு இந்த ஒரு கருப்பொருள் உரிப்பொருள் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே இந்த திணைகளில். ஓகே தானேப்பா? சரி, அடுத்தது பார்ப்போம். 8வது கொஷின் என்னது, எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எது? ஸோ அப்போ 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் நல்ல ஆன்சர் அதுக்கான விளக்கம் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், இதுக்கு ஆன்சர் எழுத முடியும். நம்ம வந்து உண்மை தொகைனா உம்முன்றது மறைஞ்சு வரணும், அப்படி வந்தாலே அது உண்மை தொகை தான் அப்படின்றது எடுத்துக்காட்டாக ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு இது என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ பாருங்கள், அதுக்கான விளக்கம் கொடுத்து இது என்ன தொகைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கான அர்த்தம் படித்தாதான் இதை எழுத முடியும். பார்த்துடலாமா? அப்போ என்னது, நமக்கு உண்மை தொகை வேணும். இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் எனும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகை. உண்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். புரியுதா உங்களுக்கு? நம்ம அந்த உம்முன்றது மறைஞ்சு வர்றதுன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவன் கேட்டது பாருங்க, 2வது உள்ள லைனை கேட்டிருக்கான். அப்போ எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். ஸோ இது எல்லாமே வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, உண்மை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னது, அண்ணன், தம்பி அப்படின்னா இதுக்குள்ளே என்ன மறைஞ்சு வருது, அண்ணனும் தம்பியும் அப்படின்ற வார்த்தை மறைஞ்சு வருது இல்லையா? ஸோ அதனால் நமக்கு உண்மை தொகை. உங்களால் எடுத்துக்காட்டு கொடுத்தா இது என்ன தொகைன்னு எழுதிட முடியும், நார்மலாக கொடுத்தாலும் எழுதிட முடியும். உம்முன்றது மறைஞ்சு இருந்தால் அது உண்மை தொகைன்னு எழுதிட முடியும். இவங்க கேட்டது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். ஸோ இதை பார்த்துக்கலாம், புதுசாக இருக்கா? நம்ம இதை வந்து ஜஸ்ட்டு படிச்சிருப்போம், ஆனால் கொஷினில் இதுவரை பார்த்ததில்ல. அதனால் இது என்னடா புதுசாக இருக்குன்னு தப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரிஞ்சுதானே? ஸோ அதனால் 1க்கு 2 தடவை படிச்சுப்போம். அப்போ மற்றது என்னன்னு பார்த்துடலாம். வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும். அப்போனா காலம் கறந்த இல்லை, காலம் கடந்ததான். சரி, அப்போ காலம் கடந்த நமக்கு ஆல்ரெடி தெரியும். வினைத்தொகை அப்படின்னால என்னது, 3 காலங்களையும் குறிக்கக்கூடியது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இந்த 3ஐயுமே அது குறிச்சிச்சுனா தான் அதை என்னன்னு சொல்லுவோம், வினைத்தொகைன்னே சொல்லுவோம். ஸோ அதுதான் நல்லா பார்த்துக்குங்க. பண்பு தொகை. ஸோ இதில் வந்து நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னென்னா நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகியன பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மையின்ற விகுதி எப்போவுமே என்ன வரும், அந்த வார்த்தைக்குள்ளே சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் பண்பு தொகை. இப்போ செங்காந்தல் அப்படின்னா என்னது, செம்மை கூட்டல் காந்தல் அப்படின்னு தானே நம்ம பிரிப்போம். வட்ட தொட்டினா வட்டமான தொட்டி. இதில் நம்ம மை விகுதி வரலையேன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா நிறம், வடிவம், சுவை, அளவு. ஸோ இது எல்லாத்தையும் உணர்த்துறதுன்றது ஒரு பாயிண்ட் தான். 2வது பாயிண்ட் தான் பிரித்தா மை விகுதி வரும்ன்றது. அப்போ முதல் பாயிண்ட் இதில் வரும். வட்டம் அப்படின்றது ஒரு வடிவத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் அந்த வடிவம், அந்த தொட்டி வட்டமாக இருக்குது அப்படின்றத ஒரு பண்பை நம்ம சொல்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பண்பு தொகைன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைஞ்சு வந்தால் அதை தான் உவமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மலர்கை அப்படின்னா என்னென்னா மலர் போன்ற கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். ஸோ கயல்விழி அப்படின்னா கயல் என்னது, மீன். அப்போ மீன் போன்ற கண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதைத்தான். அப்போ அந்த போல அந்த உறுப்புகள்லாம் மறைஞ்சு வந்துச்சுனாலே அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, உவமை தொகை. ஸோ இந்த நாளை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் எழுதிட முடியும். ஓகே தானப்பா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 3ஆம் வேற்றுமை தொகை எது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். என்ன படிச்சிருக்கணும், வேற்றுமைலாம் ஐ, ஆள், கூ, இன், அது, கண்.
ஸோ இந்த மாதிரியான வேற்றுமை தொகைகள் என்னென்னன்றதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி அந்த இலக்கண குறிப்பை படிச்சிருந்தா கூட எழுதிடலாம். இப்போ 3ஆம் வேற்றுமை தொகை எது அப்படின்னா கை தொழுது. அப்போ கையால் தொழுது, அது ஆள்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருதா, அதுதான் ஐ ஆல் கூ இன் அது கண். நம்ம முதல் வேற்றுமைக்கு வந்து இது கிடையாது, நமக்கு ஒரு வார்த்தை கிடையாது. அதனால ஐ ஆல், ஐன்றது 2ஆம் வேற்றுமை தொகை, ஆள்ன்றது 3ஆம் வேற்றுமை தொகை. அப்படி 3ஆம் வேற்றுமை தொகை என்னது ஆல் அப்படின்றது. அதனால கையால் அது மறைஞ்சு வருது இல்லையா, அதனால தான் இது என்னன்னு சொல்றாங்க 3ஆம் வேற்றுமை தொகை. இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களால் ரொம்ப புரிஞ்சுலாம் எழுத முடியாதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி இருக்கிறதை படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது சந்திப்பிழைகளை சரிபார்த்து எழுதுக. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், நிறையவே பார்த்துருப்பீங்க, இதனால் நம்ம பார்த்துக்கலாம். சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிறது தான். இங்கே கீழே பாருங்களேன், இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லைன் தான். சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. ஸோ அந்த லைனை தான் நமக்கு தப்பு தப்பாக கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது நடக்கின்றான் படித்தான் என்ற சொற்களில் பயின்று வரும் இடைநிலை என்ன? இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரிஞ்சிடும். நடக்கின்றான் அப்படின்னா என்னது, இது என்ன காலம் இதுக்கு சொல்லுது? நடக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவன் முடிஞ்சதை சொல்லுவோமா, இனிமேல் வரப்போகிறத சொல்கிறோமா, இல்லை நடக்கிறத சொல்கிறோமா? அப்போ இது நிகழ்காலம், கரெக்ட் தானே? அப்போ இது நிகழ்கால இடைநிலை. அப்போ படித்தான் அப்படின்னா என்னது அர்த்தம்? படிச்சுட்டான், இனி படிச்சுட்டான், முடிஞ்சது. அப்போ அது என்னது? இறந்த கால இடைநிலை. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சோம். நடக்கிறான்ப்பா அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கான், நடந்தான்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறோம். நடப்பான் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? இனிமே நடக்கிறது. அப்போ நம்ம வாஸ்தவனாலே இதுக்கான அர்த்தத்தை எழுதிடலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் யோசித்தாலே எழுதிடலாம் இதெல்லாம். அடுத்தது தொழுதகையுள்ளும் படையொடுக்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இக்குறள் உணர்த்த வருவது டேஸ் ஆகும். ஸோ தொழுதகையிலும் படையிலும், இதுக்கு வந்து நீங்கள் திருக்குறள் படித்தே ஆகணும். திருக்குறள் படித்தாதான் இதை ஆன்சர் எழுத முடியும். இது எதுக்கு கீழே வரும்னா கூடா நட்பு, அதில் தான் வருது. கீழே இந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொழுகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. ஸோ இதுக்கான பொருள் என்னது? பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளம் கொலைக்கருவி மறைத்து இருக்கும், அதுபோல அவர் அழுத கண்ணீரும் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்பதை உணர வேண்டும். ஸோ இதுதான் வந்து இது ஒரு அர்த்தம். இது வந்து என்னென்னா கூடா நட்பு. நம்ம ஒரு தப்பான ஒரு ஃப்ரெண்டை போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தான் அவர் மறைவான முறையில் நமக்கு சொல்கிறார். ஸோ அதனால் இது என்னது? கூடா நட்பு. இது நீங்கள் கண்டிப்பாக திருக்குறள் படிக்கணும்ப்பா, திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக வரும். சரி, இங்கே பாருங்களேன், வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா, இது 3வது கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறள் 8 சிதறி தக்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டை கொடுத்து பாரதியின் பாடல் இடம்பெற்றுள்ள பாவகை என்ன? ஸோ மோஸ்ட்லி பாரதியார் பாடல்கள் வந்து எப்படி இருக்கும்னா சிந்து பாவகையில் தான் இருக்கும். 1, 2 தான் வந்து இந்த ஆசிரியப்பா வெண்பால வரும். ஆனால் வந்து நிறைய அந்த சிந்துப்பால தான் வருது. இப்போ பாரதின்னு பார்த்தாலும் நீங்கள் சிந்துப்பா போட்டுடலாம் ஈஸியாக. அடுத்தது அகர வரிசைப்படி எழுதணும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, ஆனாவனா வரிசை எழுதி பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வரிசை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நானா நீ வரிசை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியாக எழுதலாம். இங்கே பாருங்கள், நறுவி. அப்போ முதல்ல எடுத்தோன்னா நான் தான் வரும். அப்புறம் நானா நீ நுனு நே வந்துருச்சா, நே நை நோ. ஸோ இது உங்களுக்கு வந்து அந்த காங்கியாச்சா வரிசை தெரியணும். அப்புறம் கக்கா கீக்கி அந்த வரிசை ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் இதை ஃபுல்லாக எழுதிடலாம். அதனால் இதில் ஈஸியாக மார்க் வாங்கிடுவீங்க. அடுத்தது செம்மல் என்ற சொல் பூவின் எண்ணிலையில் உணர்த்தும் சொல் என்பதை கண்டறிக. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லெசன் படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மணி வகை, விதை வகை, பூ வகையெல்லாம் வரும் இல்லையா, அதில் உள்ளது தான் இது. இது அரும்புனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பூவோட தோற்ற நிலை. போகுது அப்படின்னா பூ வந்து விரிய போகுது அப்படின்றத சொல்கிறது. மலர்னா பூ நல்லா மலர்ந்துருச்சு. வீணா மரஞ்செடியிலேருந்து பூ கீழே விழுந்ததை சொல்கிறாங்க. செம்மல்னா பூ வாடின நிலையை சொல்கிறது. அப்போ இவங்க கேட்ட கேள்வி என்னது? செம்மல் தான். அப்போ பூ நல்லா வாடின நிலையை தான் நம்ம சொல்கிறது தான் செம்மல் அப்படின்றாங்க. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் லெசன் தரோவாக இருக்கணும். விடுபட்ட சொற்களை கண்டுபிடி. கருவியும் டேஸ் செய்கைடையும் செய்யும் அறிவினையும் டேஸ் அமைச்சு. ஸோ இது வந்து ஒரு திருக்குறள். ஸோ இந்த திருக்குறள் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தான் இதை எழுத முடியும். அப்போனா இதுக்கு ஆன்சர் என்னதுப்பா? காலமும் மாண்ட. ஸோ திருக்குறள் ஒரு தடவை நல்லா பார்த்துங்க. நீங்கள் ரொம்பலாம் படிக்க தேவையில்லை,
10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அதில் தான் கேட்குறாங்க. ஒன்றும் வெளியில இருந்தெல்லாம் வரவே இல்லை. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே. ஸோ அதனால் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டை மட்டும் நல்லா படிங்க போதும் உங்களுக்கு. புரிஞ்சா? ஓகே. வேர்ச்சொல்லின் சரியான வினையெச்சம் பெயரெச்சம் இவற்றை கண்டுபிடி. ஸோ வேர்ச்சொல் என்னன்னு பாருங்களேன், ஓடு அப்படின்றதான். ஸோ இதில் நமக்கு என்ன மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வினை எச்சம் தான் கேட்குறாங்க. எச்சம்னா ஓடி ஈ அப்படின்னு வரணும். ஈனா வினை எச்சம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெயரெச்சம்னா ஆ சவுண்டு வரணும், வினை எச்சம்னா ஈ சவுண்டு வரணும், அவ்வளோதான். அப்போ ஓடி ஓடிய வந்துருச்சா, அவ்வளோதான். ஓகே தானேப்பா? ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா என்ன உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து இதில் உள்ள வேர்ச்சொல் கண்டுபிடின்னு கேட்கலாம், எழுவாய் தொடரை கண்டுபிடின்னு கேட்கலாம், விழித்தொடரை கண்டுபிடின்னு கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம இதுக்கு நல்லா தரவாக இருக்கணும். இது வந்து இலக்கணம் தான். அடுத்தது உனை பாடறிந்து விட்டேன். இவ்வடியில் இடம்பெறும் உனை என்னும் சொல்லின் மிகச் சரியான இலக்கண குறிப்பு எது? ஸோ இங்கே பாருங்களேன், உனை அப்படின்னா நம்ம இப்போ இதுவரையும் இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோமா? இல்லை. அப்போ உன்னை அப்படின்னு சொன்னோம்னா தான் அது சரியான வார்த்தையாக இருக்கும். அப்போ இன்னென்ற ஒரு சொல்ல விட்டுட்டாங்க தானே, அப்போ ஏதோ ஒன்று குறைஞ்சிருச்சு, அதுதான் இங்கே. இதுதான் ஆன்சர் பாருங்கள், இடைக்குறை விகாரம். இதுக்கு பேர் தான். நீங்கள் ஒரு வார்த்தையை முழுசாக முடிக்காமல் விட்ட மாதிரியே இருக்கும், அப்படி பார்த்தீங்கனாலே அது இடைக்குறை தான். ஓகே தானேப்பா? அது வந்து ஈஸி தான், இதை நீங்கள் ஈஸியாகவே படிச்சிடலாம். அடுத்து சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள் எவை? அப்போ சொல்லுதல்ன்றதுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்னென்னு பாருங்கள். அதாவது பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறுதல், இயம்பல், இது எல்லாமே நம்ம சொல்கிறது தான் வரும். ஆனால் இந்த மேவுதல் துய்த்தல் அப்படின்றது வந்து இதுக்கு கீழே வராது. ஓகே தானே? ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் ஒரு சொல் பல சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் பின்னாடி இருக்கும். அதாவது எதுக்கு கீழே ஒரு பாடம் முடிஞ்ச உடனே சில பயிற்சிகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் தான் இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது கூற்று ஒன்று. இது பாருங்கள், அடுத்தது ஒரு கூற்று காரணம் எடுத்துருக்காங்க பாருங்கள். உயிர் இல்லாத பொருளை உயிர் உள்ளன போலும், உணர்வு இல்லாத பொருளை உணர்வு உடையன போலும் கற்பனை செய்வதுண்டு. இதனை இணை ஒப்பு என்று குறிப்பிடலாம். இதுவும் இதே பாடத்தில் தான் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசனில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி, செகண்ட் ஒன் தவறு. இதை இணை ஒப்புன்னு சொல்ல மாட்டாங்க, இலக்கணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயிர் இல்லாத பொருளை உயிர் உள்ளன போலும், உணர்வு இல்லாத பொருளை உணர்வுடையன போலும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்து காட்டியிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் இலக்கணை என்று கூறுவோம். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இணை ஒப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது தப்பு தானே. ஸோ அதான் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் லெசன் தரோவாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பொருள் எழுதுனதுக்கு ஸோ முகிழ்ந்த அப்படின்னு என்னது, தோன்றிய. இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு செய்யுளுக்கு பின்னாடியும் பொருள் கூறுகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பாடலுக்கும் நம்ம அர்த்தம் தெரியாது இல்லையா, ஸோ அதுக்கான அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அதான் படிச்சிங்கன்னா தான் இதை எழுத முடியும். சில நேரங்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சது. பாருங்கள், பாப்பத்தே அப்படின்னா என்ன அர்த்தம், 10 பாட்டை நம்ம சொல்கிறது அப்படின்றது. இப்போ நற்கணக்கு அப்படின்னா என்னது, நற்கணக்குன்னா என்னது, 14 கீழ்கணக்கு. மண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம், நிலைத்து. ஸோ இது ஒரு சிலதை நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், ஒரு சில இதுக்கு மட்டும் நீங்கள் படித்தா தான் எழுத முடியும். இப்போ பாப்பத்தே நற்கணக்கேன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் அந்த மண்ணி முகிழ்ந்தெல்லாம் நீங்கள் படித்தாதான் எழுத முடியும். ஓகே தானேப்பா? சரி, அடுத்தது பார்த்துடலாம். ஸோ இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மரபு பிழையற்ற சரியான தொடரை தேர்வு செய்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததான் மரபு பிழை. அதில் வந்து ஒரு வார்த்தையை கொடுத்து சரியானதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இதில் நிறைய கொடுத்து இதில் எதெல்லாம் சரி அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். இப்படியும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ என் தாய் காய்ந்த குச்சிகளை எடுத்து வந்து உணவு சமைத்தாள். அப்போ காய்ந்த குச்சுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அதை? ஸோ இதுவுமே வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு லெசனில் வரக்கூடியதாப்பா. ஸோ அதனால் மரபு பிழை இல்லாததை நம்ம எழுதணும். ஸோ காய்ந்த குச்சின்னு தான் சொல்லுவோம், குச்சுன்னு சொல்ல மாட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காலை பொழுதில் தோன்றிய முல்லையின் அரும்பு மாலையில் மலர்ந்து மனம் வீசியது. சரியாக தானே இருக்குது. அப்போ முல்லைன்றதை நம்ம அரும்புன்னு தான் சொல்கிறோம், மாலையாக மனம் வீசுது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் இது ரைட்டு தான். மாலை தென்றலில் நெல் தாள்களும் கரும்பு தோகைகளும் அசைந்து ஆடின. கரெக்டு தானே. நெல்லை நம்ம தாள்னு தான் சொல்லுவோம், கரும்பு நம்ம தொகைன்னு தான் சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்த்த கொஸ்டினில் கிட்டத்தட்ட இதோட 4-5 கொஸ்டின் நம்ம அந்த ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துட்டோம். மாம்பிஞ்சு ஊறுகாய் சுவையாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போ மாம்பிஞ்சு வந்து இருக்காது, வடு தான் வந்து ஊறுகாய் சுவையாக இருக்கும். ஸோ அதனால் 1ஆவதும் 4ஆவதும் தப்பு. ஸோ 2, 3 தான் சரி. சரி தானேப்பா?
ஃபஸ்ட் லெசன் தான் இதுவும். அடுத்தது, கடல் கடந்து தமிழில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட அச்சேற்றப்பட்ட நூல். இதுவும் நம்ம அதே பாடத்தில் தான் பார்த்துருக்கோம். கார்டில்லா. புரியுதா? இது வந்து என்னென்னா கற்பவை கற்றப்பின் அப்படின்ற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த இதில் பாக்ஸில் உள்ளது. ஸோ போர்ச்சுகீஸ் நாட்டோட தலைநகர் லிஸ்பனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த நூல் வந்து ரோமன் வடிவில் அச்சடிக்கப்பட்ட முதல் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன கலரில் இருக்கும்னா கருப்பு சிவப்பு கலரில் இருக்கும். ஸோ இதுலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். ஸோ இது நான் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு செய்யுளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு லைன் இது. ஸோ இது வந்து என்னது? சச்சிதானந்தன். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது அளபடை திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்கள். செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைன்னா என்னதுப்பா? செய்யுளிசை அளபடை அப்படின்னா என்னது? ஓதல் வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்ததான் மேலே நல்ல விளக்கமே பார்த்துட்டோம். அடுத்தது இன்னிசை அளபடை அப்படின்னா என்னது? கெடுப்பதுவும். சொல்லிசை அளபடைனா ஈ வரணும், நசை ஈ. ஒற்றளபடைனா ஒரு எழுத்து பக்கத்தில் இன்னொரு எழுத்து அப்படியே வந்துடும். ஸோ அதுதான் என்னது? என்கின்றவன். புரிஞ்சா? ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே எழுதிருவீங்க. ஓகே, இது மறுபடி பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள். சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? சொல்லாய்வு கட்டுரைகள். ஸோ இது வந்து என்னென்னா மொழிஞாயிறு அப்படின்ற ஒரு அந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியதான். ஃபஸ்ட் லெசனை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்வளம் அப்படின்ற ஒரு அந்த சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூலில் இருக்கக்கூடிய தமிழ் சொல்வளம் அப்படின்ற ஒரு கட்டுரையை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மொழிஞாயிறு தேவநேய பாவனார். ஸோ அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இன்மையின், இதுக்கு நீங்கள் திருக்குறள் படிக்கணும். இன்மையின் இன்னாத யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருக்குறள் படித்தாதான் எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நச்சுப்படாதவன் செல்வம் நடு. ஸோ இந்த குறட்பாவில் பயின்று வரும் அணியை எழுதுக. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லி இது மூலியமாக இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்றனால இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? உவமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சரியான நிறுத்தற் குறியீட்டு சொற்களை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க பாருங்கள். ஸோ மனிதா அழைப்பது கேட்கிறதா அப்படின்றது ஒரு லைன், ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைன் தான். ஸோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனிதா அப்படின்றது ஆச்சரியக்குறி, கடைசிலையும் நமக்கு கொஷின் மார்க். ஸோ இதை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க். ஓகே தானே? ஸோ இவ்வளோ தான் நமக்கு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற எக்ஸாமில் நடந்தது. ஸோ நல்லா வந்து இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே புரியும். இது வந்து எவரெஸ்ட் அகாடமி அப்படின்ற அவங்க தான் நமக்கு போட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் இதை வந்து வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தடவை நான் சொன்னதை கேட்டிங்கனாலும் ஓகே தான், இல்லை என்னால் கேட்க முடியாதுன்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறேன், டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி அதையும் படிச்சுக்கலாம். ஸோ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோமா. இது வந்து பிஇஓ எக்ஸாமுக்குரியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிடி பிஆர்டி எக்ஸாமுக்கு இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது பிஇஓ எக்ஸாம். ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேருக்கு கேட்டால் நல்லா புரியும், ஒரு சில பேருக்கு பார்த்தா நல்லா புரியும். கேட்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக கேளுங்க, பார்த்தா போதும்னு நினைக்கிறவங்க டவுன்லோடு பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.